2 நாள் பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் மோடி அதிபர் புட்டினுடன் சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு இன்னும் ஆழமாகும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. இரண்டாவது நாளாக நீடிக்கும் கனமழையால் தத்தளிக்கும் மும்பை. திரும்பும் திசை எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தொடர் கனமழையால் மும்பையில் ரயில் விமான சேவைகள் பாதிப்பு. மும்பை, தானே, ராய்கட்டில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணா தலைமையில் ஆணையம் அமைத்தது தமிழ்நாடு அரசு. புதிய சட்டங்களில் மாநில அளவில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் குறித்து குழு பரிந்துரைக்கும் என்றும் அறிவிப்பு. உதகை அருகே பாரம்பரிய முறையில் அறுவடை படுகர் மக்களின் அறுவடை திருவிழா. பசுமாட்டின் பாலை நிலத்தில் கறந்து அறுவடையை தொடங்கும் படுகர் மக்கள். இரண்டாயிரத்தி 19 நடந்த நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் இதுவரை அறிக்கை அளிக்காதது ஏன்? தேசிய தேர்வு முகமை விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நில மோசடி வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீடு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் சரத் கமலுடன் தேசிய கொடி ஏந்தி செல்கிறார் PV சிந்து. இந்திய ஒலிம்பிக் சங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.